Hi, today's business வந்து பார்த்தீங்கன்னா HDFC மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ HDFC மியூச்சுவல் ஃபண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி கூட சொல்கிறோம். ஸோ இன்றைக்கி பார்க்குற பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா HDFC AMC. ஸோ வாட் இஸ் AMC அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னா என்னன்றது வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா நத்திங் பட் ஸோ நம்மக்கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா இஃப் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் இன் எனி திங் அப்படின்னா இப்போது நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சால் நம்ம வந்து டேரெக்டாக ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான திறமை இருந்தால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியல அப்படின்னா நாம் என்ன பண்ணுவோம்னா மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா HDFC AMC. ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் அசெட்னா சொத்தை வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுற ஒரு கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா AMC அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காசை வச்சுக்கிட்டு அவர் வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவார். ஸோ யாருக்காக பண்ணுவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஆல்ரெடி ஒரு காசு இருக்கும். அது இல்லாமல் அதாவது அந்த ஃபண்ட் ஹவுஸ்கிட்டே ஆல்ரெடி ஒரு காசு இருக்கும். அது இல்லாமல் நம்மக்கிட்ட காசை வாங்கி அவங்க வந்து மேலும் மேலும் மார்க்கெட்லேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ரியலைஸ்லையோ ஸோ எதுலேயோ ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளே ப்ராஃபிட் காட்டுறது அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட் ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா HDFC AMC. ஸோ வாட் இஸ் என்ன செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இருக்குது இல்லையா. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார். ஸோ லிஸ்டட் இன் பிஎஸ்சி கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 541729 அண்ட் இன் என்எஸ்சி கோடு வந்து பார்த்தீங்கன்னா HDFC AMC. ஸோ வாட் இஸ் த ஆக்சுவலாக ஃபஸ்ட் வந்து பிஸ்னஸ்னால் என்ன, தென் வாட் ஆர் தே டூயிங் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சில விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அபவுட் அப்படின்றதெல்லாம் எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்றது. ஸோ வி ஆர் ஒன் ஆஃப் த இந்தியாஸ் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர் வித் $3.2 trillion பார்த்தீங்கன்னா அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸ்டார்டட் இன் 1999. ஸோ 1999 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா HDFC கார்பரேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பர்சன்டேஜ், தென் வந்து ஸ்டாண்டர்ட் லைஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் பர்சன்டேஜ். ஸோ ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிட்டடும் HDFCயும் சேர்ந்து வந்து HDFC வந்து AMC வந்து 1999 ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கம்பெனியோட இது. ஸோ HDFC ஃபைனான்ஸ் கார்பரேஷன் வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52.7%. தென் வந்து ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட் வந்து பார்த்திங்கன்னா 26.9% ஷேர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியணும் இல்லையா. ஸோ எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ், டெப்ட் ஃபண்ட்ஸ், மணி மார்க்கெட் ஃபண்ட்ஸ், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ், பேலன்ஸ் ஃபண்ட்ஸ், இன்கம் ஃபண்ட்ஸ், ஃபண்டர் ஃபண்ட்ஸ், தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷாலிட்டி ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டினா மார்க்கெட் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, டெப்ட்னா வந்து டெப்ட் ரிலேட்டட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடன் பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா மணி மார்க்கெட் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் மார்க்கெட் சொல்லுவாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஈக்விட்டி மார்க்கெட் தான் அதுவும். ஸோ இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங். ஸோ அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான் வந்து பார்த்திங்கன்னா AMC. ஸோ இதுதான் விஷயம். ஸோ while coming to share price, what is the share price? ஷேர் ப்ரைஸ் வந்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ வாட் இஸ் த ஷேர் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2458 இன் BSE as well as in NSE வந்து பார்த்தீங்கன்னா 2457 rupees, ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஸோ ப்ரைஸ் இஸ் நாட் எ மேட்டர். அகைன் நான் சொல்கிறது தான் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எ நம்பர். வி நீட் டு லுக் ஆஃப்டர் த பிஸ்னஸ், என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பிஸ்னஸ். ஏன் அப்படின்னு சொல்கிற பார்த்தா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அசெட் மேனேஜ்மெண்ட், எல்லாமே மேனேஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் பிஸ்னஸாகவே தான் இருக்குமே தவிர நிறைய பிஸ்னஸ் வந்து இருக்கும். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த எவர்கிரீன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். என்றைக்குமே வந்து நிலைத்து இருக்கிற பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது அசெட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து. ஸோ இப்போ லோ அண்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா 2450 அண்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா 2509. 52 வீக் லோ அண்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா 1784 அண்ட் ஐ வந்து பார்த்திங்கன்னா 3844. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2458 இருக்குது. ஸோ நியர்பை 25% வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. ஓகே, ஒன் ஆஃப் த குட் சைன். தென் வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் த ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வித் நோ டெப்ட். ஒன் ஆஃப் த வெரி வண்டர்ஃபுல் சைன் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி வித் நோ டெப்ட், ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவிங் ஃபார் லாஸ்ட் 2 years. தென் வந்து FII வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஸ்டிடியூஷன் பிளேயரும் கன்சிஸ்டண்ட்டாக ஷேர் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. தென் வந்து ஸ்ட்ராங் கேஷ் ஜென்ரேட்டிங் எபிலிட்டி ஃபார் கோர் பிஸ்னஸ், கேஷ் ஜென்ரேட் பண்ணுறதுல வந்து நல்ல வல்லமையாக இருக்காங்க. தென் வந்து கம்பெனி வித் ஜீரோ ப்ரொமோட்டர் பிளட்ஜ்.
இது ஒரு ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் சைன். தென் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ரிசல்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ணால் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்காங்க. வாட் இஸ் த வீக்னஸ்? இன்சஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ ஆர்ஒஇன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து டிக்ளைன் ஆகிட்டு இருக்கான். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் இன் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட், தென் டிக்ளைன் இன் குவார்டர்லி நெட் ப்ராஃபிட். நோ ப்ராப்ளம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர் டு குவார்ட்டர்ன்றது நம்மளுக்கு தட் இஸ் நாட் ஏ மேட்டர். நம்ம வாட் இஸ் த மேட்டர் இயர் இஸ் பிஸ்னஸ். வாட் இஸ் த பிஸ்னஸ்? ஹவ் ஆர் தே டூயிங் இயர் ஓவர் இயர், பர் ஆனம் டு ஆனம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரிமெண்ட் ஆகுது, எவ்வளோ டிக்ரிமெண்ட் ஆகுதுன்றதை we need to understand things. Then வந்து டிக்ளைன் இன் ப்ராஃபிட். ஸோ நோ ப்ராப்ளம். QOQ தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம் இயர். தென் வந்து டிக்ளைன் இன் நெட் கேஷ் ஃப்ளோ, பணப்புழக்கம் வந்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. தென் வந்து டிக்ளைன் நெட் ப்ராஃபிட். ஸோ ரெவன்யூ குறைஞ்சிச்சுன்னா ப்ராஃபிட்டும் குறையும். ஸோ ப்ரொமோட்டர் டிக்ரீசிங் த ஷேர் ஹோல்டிங். இதில் இந்த வீக்னஸ்லாம் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், ப்ரொமோட்டர் மட்டும் ஷேர் ஹோல்டிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம் இயர். ஸோ அது மட்டும் தான் த்ரெட். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் தே நீட் மணி தே நீட். ஸோ ப்ரொமோட்டர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைஃப் தான். ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா 26% ஷேர் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து விற்றுட்டு அகெயின் தே வில் இன்வெஸ்ட் இன் ஒன் மோர் கம்பெனி. ஸோ நோ ப்ராப்ளம் இயர். த்ரெட்ஸும் பெரிய த்ரெட்டும் இல்லை. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து ஜீரோ டெப்ட் கம்பெனி, ஜீரோ ஃப்ளட்ஜ்னாவே ஒரு ஒண்டர்ஃபுல் பிஸ்னஸ். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்கர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஷேர் டார்கெட் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல். ஸோ நோ ப்ராப்ளம். RSI தெரியும். தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வித் ஐபினா ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் சொல்லுவாங்க, கிரேட்டர் தென் 40. ப்ரைஸ் பை ஏர்னிங்ஸ் வந்து ப்ரைஸை விட ஏர்னிங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ப்ரைஸ் பை 40 எபோவ் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். பிகாஸ் வந்து கம்பெனி வித் நோ டெப்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம அதை பற்றி வந்து நம்ம யோசிக்கணுமே தவிர, டெப்ட் இல்லாத பற்றி நம்ம வந்து ஒரு வண்டர்ஃபுல் பிஸ்னஸ் வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குது, நல்ல கேஷ் ஃபைல் வச்சுருக்காங்க அப்படின்னா சூப்பர். அண்ட் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த வண்டர்ஃபுல் பிஸ்னஸ். வைல் கமிங் டு சார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPO வந்து செப்டம்பர் 2018 வந்தது. அப்போ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees தான் இஷ்யூ பண்ணாங்க, எனக்கு தெரிஞ்சு தான் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அப்போல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். பட் இது வந்து எனக்கு பர்டிகுலர் இது நல்ல ஒரு டைம் ஃபார் இன்வெஸ்டிங் இன் HDFC AMC. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4K கிட்ட போகுது, 4000 கிட்ட போச்சு. தென் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தென் இஃப் யூ வாண்ட் டு பை we will go with buy. This is not a recommendation, you have to do your own research before doing anything. Then while coming to valuation, what is the valuation அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 52,905 மெகா லார்ஜ் கேப் கம்பெனி நியர்பை. தென் வந்து ப்ரைஸ் பை earnings தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். வெல் கம்பேர் டு இண்டஸ்ட்ரினா அந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பியர்னா காம்படிட்டர்ஸோட கம்பெனி இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் பிஏ கம்பேர் பண்ணால் 25.88 தான். ஸோ இது கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையாக தான் இருக்குது. புக் வேல்யூ 189 rupees தான். டிவிடெண்ட் வந்து 560. ஓகே, நல்லது தான். மார்க்கெட் லாட் 1 and above ஷேர்ஸ் தான் பை பண்ண முடியும். earnings per share 59, குட் நம்பர். தென் வந்து பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் yield வந்து 1.1%, ஒரு நல்ல டிவிடெண்ட் yield தான். ஃபேஸ் வேல்யூ 5, டெலிவரபிள் 62.55. தென் வந்து வாட் இஸ் த கம்யூனிட்டி சென்டிமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சென்டிமெண்ட்ஸ் ஒன்லி ஃபார் ட்ரேடிங். 85% people are in buy, 15% in sell. So no problem here. Then வந்து what is the financials standalone, what is the sales என்ன அப்படின்றது தெரியணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் என்னன்றது தெரியணும் இல்லையா. ஸோ சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன் மார்ச் 2019 தென் மார்ச் 2020 மட்டும் பார்ப்போம். ஏன்னா இயர் ஓவர் இயர் மட்டும் பார்த்தா போதும்னு நான் சொன்னேன். ஸோ வாட் இஸ் மார்ச் 2019 வந்து பார்த்தீங்கன்னா 486 crore in March 2019. Then March 2020 வந்து 476 crore. கம்பேர் டு YOY லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 10 crore கம்மியாக இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். பிகாஸ் டியூ டு இப்போ கரோனா வைரஸ் அவுட் பிரேக்னால நிறைய ப்ராப்ளம்னால ஷேர் மார்க்கெட் நிறைய கிராஷ் ஆச்சு. ஸோ அகெயின் ரிக்கவரி ஆச்சு, நோ ப்ராப்ளம். தென் வந்து நெக்ஸ்ட் இயர் கம்பேர் பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் இது. தென் வந்து பார்த்திங்கன்னா வாட் இஸ் த நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 276 crore in March 2019. தென் மார்ச் 2020 வந்து பார்த்திங்கன்னா 249 crore குறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு நல்ல பிஸ்னஸ் டியூ டு கரோனா வைரஸ் அவுட் பிரேக்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் நிறைய ஃபண்டு வந்து கேஷ் ஃப்ளோ வந்து கொஞ்சம் அடி வாங்கினால இப்போது தற்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது. No problem, we will go with buy. Then while coming to share holding patterns, who are holding the shares அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் பாருங்கள் 79.61%. ஸோ ஜூன் 2019 வந்து பார்த்தீங்கன்னா 82%, மார்ச் 2020 வந்து பார்த்தீங்கன்னா 79.61%. ஏன் குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஸோ 75% ஆஃப் ஷேர்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா
ப்ரொமோட்டர்ஸ் வச்சுருக்கணும். மீதி 25% ஷேர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அகெயின் வந்து அதை ரிவோக் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ அதனாலேயே டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அகெயின் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிளட்ஜ்டு ஷேர்ஸ் இல்லவே இல்லை. ஒன் ஆஃப் த வெரி குட் சைன் அதுதான். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வெரி குட் சைன். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்குறப்போ ப்ரொமோட்டர்ஸாக பார்க்கணும், தென் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஐ பார்க்கணும், தென் வந்து டிஐஐ பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா 100% ஷேர் கெட்டிங் ஸ்பிளிட்டட் இன்டூ ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா பியர் கார்பரேஷன், ஓவர் த பியர் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ்ஸ், நிப்பான், தென் ஏபி கேபிட்டல், ஜேஎம் ஃபைனான்ஷியல்ஸ். ஸோ இவங்களோட எல்லா இதுலையுமே வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி வந்து பார்த்திங்கன்னா நீட் மோர், இன்னும் கொஞ்சம் நிறையாவே இன்னும் ஆதிக்கம் இருக்குது. ஸோ இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் கம்பேர் பண்ணக்குள்ள அவங்களோட நெட் ப்ராஃபிட் பார்த்தா மற்ற அதர் கம்பெனிஸை விட வண்டர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வி வில் கோ வித் பை. ஸோ this channel is only meant for long term. And one more thing, this is not a recommendation. You have to do your own research before doing anything, buy or anything, because I'm not a SEBI registered one. Okay friends, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.